இதை உங்களுக்கு அன்னைக்கு பேட்டி தந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். கொலை செய்து விடுவேன்னு மிரட்டுறாங்க. எங்கடா இருக்க தெரியாமான்னு கேட்குறாங்க. இது வைகோய்க்கு குணம். நீக்க மாட்டார். வைகோ கையால் ஆகாதவன், கட்சி நடத்துவதற்கு தகுதி இல்லாதவர் என்பதை இந்த நடவடிக்கையின் மூலம் உண்மையாகிறது. பாதிக்கப்பட்டிருக்கிற நண்பர் சத்யா, அவரை நம்பி இருக்கிற இல்லாவிட்டால் அவரை பின்பற்றுகிற சகாக்களை அழைத்து கொண்டு ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார். அவருடைய உண்ணாவிரத போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நாஞ்சில் சம்பத் வாழ்த்து. இல்லை, வைகோ அம்பலப்படுத்தப்பட்டாலே வெற்றி தான். இன்னைக்கு இந்த உண்ணாவிரதம் இருக்க அவருக்கு அனுமதி கிடைத்ததே வெற்றி. நேற்றைக்கு தான் முதலமைச்சரை போய் சந்திச்சிருக்காரு. இன்னைக்கு வைகோவை கண்டித்து மல்லை சத்யா உண்ணாவிரதம் இருக்கார். தன் மீது சுமத்தப்பட்ட துரோகி பட்டத்தை வைகோ திரும்ப பெற வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருக்கிறார். அரசு அனுமதி அளித்திருக்கிறதே வெற்றி தான். அவரை நம்பி ஒரு 100 பேர் நின்னாலே மிகப்பெரிய வெற்றி. அது மதிமுக தரப்புல இருந்து உங்கள் மீது பல புகார்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய மாவட்டங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி சமாளிக்க போறீங்க? சமாளிக்க ஒன்றும் இல்லையே. என்ன செய்வாங்களா? மரண தண்டனை தருவாங்களா? இங்க பாருங்க, 53 வழக்க சந்திச்சவன். 1991 ஜனவரி 25 124A தேச துரோக வழக்கு ஜெயலலிதா அம்மா என் மேல போட்டாங்க. அதை சந்திச்சவன். 153A அந்த வழக்க போட்டாங்க என் மேல, மதுரையில பேசுனதுக்கு. அதை சந்திச்சவன். டாக்டர் கலைஞர் என் மேல தேசிய பாதுகாப்பு சட்டத்தையே போட்டார். தமிழ்நாட்டில் 8 சிறைச்சாலை, மத்திய சிறைச்சாலையில் 7 சிறைச்சாலையில் வாசம் செய்தவன். நான் யானை மிதிச்சே ஒன்றும் ஆவலியே, கொசு கடிச்சு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. இல்லை, கட்சிக்கு எதிராக களங்கம் விளைவிக்கக்கூடிய சில விஷயங்களை பேசுகிறாங்க. எங்களுடைய முதன்மை செயலாளருக்கும் பொதுச் செயலாளருக்கும் எதிராக பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்படி வைக்கப்படாதா? அது ஏன் அவங்க ஏற்றுக்கிட முடியல? அப்போ நீயே பாசிஸ்டா? இல்லை, சாதிய மோதல்களை தூண்டுகிற சாதிய மோதல் நீ தானே செய்கிற. உன் மகளுக்கு கல்யாண லெட்டர் எடுத்துட்டு வா. யார் சாதி அரசியல் செய்யறன்னு தெரியும். ஒரு பட்டி காட்டான் கூட இந்த பாவத்தை செய்ய மாட்டான். ஒரு கட்சியினுடைய முதன்மை செயலாளர் செய்யறான். நீ எல்லாம் அன்ஃபிட் பாலிடிக்ஸுக்கு. பேசாம ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடு.